அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இப்போ மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சாம்சங் கொலாப் பண்ண போகிறதா தெரியுது. அது எதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஜியோ மார்ட்டில் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரியல்மியுடைய சூப்பர் AMOLED பேனலோட டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆஃபரில் இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 797. இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராக்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது Technical Chennai, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுளுடைய க்ரோம் வெர்ஷன் 99லேருந்து இப்போ க்ரோம் வெர்ஷன் 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அப்கிரேடட் வெர்ஷன் 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் புது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் 100 அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஷேரிங் ப்ராப்பர்ட்டி, ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பிரைட் பண்ணியிருக்காங்க, ஷேடோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. லோகோலையும் சில சேஞ்சஸ் பார்க்க முடியும். அதோட மெட்டீரியல் யூ அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, 0 day வல்னரபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போன வாரம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதை கரெக்ட் பண்ணுற வகையில் க்ரோம் வெர்ஷன் 100 இப்போ ரோல் அவுட் ஆயிருக்கு. ஜியோ மார்ட் மகா கேஷ்பேக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஷ்பேக் ஆஃபருடைய டைம் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 30th வரைக்கும் இந்த கேஷ்பேக் ஆஃபர் வந்து நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். அகைன் கேஷ்பேக் எதுலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலையன்ஸுடைய செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ், நீங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலையன்ஸ் க்ராசரி ஷாப் எதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஜியோ மார்ட் கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, எதுலனாலும் ரிடீம் பண்ணி உங்களுடைய பில் வேல்யூவை குறைச்சிக்கலாம். ஸோ இதோட டைம் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஏப்ரல் 30th 2022 வரைக்கும் நீங்கள் இதை ரிடீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் ஜியோவோட கொலாப் பண்ண போகிறதா தெரியுது. இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸோ மற்ற டிவைசஸோ கிடையாது. இந்தியாவில் 5G வரப்போகுது இல்லையா, இதுக்கான PLI அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கீம் இதில் தான் வந்து கொலாப் பண்ண போகிறாங்க. ஜியோ அண்ட் ஏர்டெல் கூட இவங்க கொலாப் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஜியோ அண்ட் ஏர்டெலுக்கு தேவையான கியர்ஸ் எல்லாமே சாம்சங் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா முதல்ல எல்லாமே வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து ரொம்பவே காஸ்ட்லி ஆகிறதுனால சாம்சங் கொலாப் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ஜியோ அண்ட் ஏர்டெல் கூட வந்து கியர் சப்ளையில் சாம்சங்கும் இன்க்ளூட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த 5G லான்ச் முன்னாடி சாம்சங்குடைய A சீரீஸ் அதாவது ஆசம் சீரீஸில் ஆல்மோஸ்ட் 5 டிவைசஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி A53 லான்ச் ஆகி நம்ம சேனல் அன்பாக்சிங் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் A23 A13 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் கேட்டகரி ஒரு மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போது A33 அண்ட் A73 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. A33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸுடைய 1280, இதுலேயும் IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த டிவைஸில். அதே A73 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல், ஸ்னாப்டிராகன் 778, இதுவும் IP67 ரேட்டிங், சூப்பர் AMOLED பேனல்னு எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ். அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் A72 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் எக்ஸைட்டிங் கேமரா ஸ்பெக்கோட வந்து A73யும் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் ப்ரைஸஸ் இவங்க ரிவீல் பண்ணலை. ப்ரீ புக் ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஒன்ஸ் அவங்க ரிவீல் பண்ணணும்னா நம்ம டெக் அப்டேட்டில் ப்ரீ புக் ஆஃபர்ஸும் நான் சொல்கிறேன். மறுபடியும் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து எக்ஸைட்டிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி 8 இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் உடைய ஹீலியோ G95 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இது சூப்பர் AMOLED பேனலோட கொடுத்துருந்தாங்க. சூப்பர் AMOLED பேனலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து இப்போ 4250 rupees வந்து உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் மூலியமாக வந்து சூப்பர் AMOLED பேனல் நீங்கள் 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும், பேஸ் வேரியன்ட். ஸோ நீங்கள் ஒருவேளை சூப்பர் AMOLED தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா ரியல்மி 8 4G டிவைஸ் இப்போ 11,000க்கு வந்து ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, OnePlus 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனை அப்ராக்சிமேட்டாக 42,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னைக்கு OnePlus 10 Pro இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த லான்ச்சை எடுத்து OnePlus 9 Pro உடைய ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லான்ச் ப்ரைஸ் வந்து 64,000 இருந்தது. இப்போ வந்து ப்ரைஸ் கட்டில் இது வந்து உங்களுக்கு 60,000 அதாவது 59,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 17,900 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. ஸோ 17,900 அப்படிங்கிற போது அப்ராக்சிமேட்டாக 42,000 to 42,500
1500 கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ OnePlus 9 Pro உங்களுக்கு AMOLED பேனல், Snapdragon 888, IP67 ரேட்டிங், இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சரோட உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாம் போட்டு இந்த ப்ரைஸ்க்குங்கும்போது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ OnePlus 10 Pro லான்ச் ஆகும்போது இதை எடுத்து OnePlus 9 Pro இந்த ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. விவோவுடைய ஃபோல்டபுள் டிவைஸ் Vivo X Note கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி வந்து நேற்று அவுட்லுக் டிசைன் என்ன டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்லுக் லெதர் பேக் பேனலோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இப்போ சில ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபோல்டபுள் டிவைஸ் Snapdragon 8 Gen 1ல் தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அகைன் டிஸ்பிளே சைஸ் 7 inches இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. E5 AMOLED பேனல் 2K டிஸ்பிளேயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த சில ஃபீச்சர்ஸும் இப்போ டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Snapdragon 778ல இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அந்த சிப் செட்டில் இருக்குது. இப்போ அடுத்ததாக வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO தரப்புலேருந்து iQOO Neo 6. iQOO அப்படின்னு சொல்லும்போது iQOO Z5 கூட இதே சிப் செட்டில் தான் இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா Geekbench ஸ்கோர்ஸ் இங்கே ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 756, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2651. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது Snapdragon 778ன்னு கிளியராக இருக்குது. ஸோ iQOO Neo 6 இந்த பேரில் இன்னொரு டிவைஸ் இந்தியாவில் வரப்போகுது. IPL இந்தியாவில் ஸ்டார்ட் ஆனதுனால ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து IPL வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு புது டேப் இந்தியன் யூசர்ஸ்க்கு மட்டும் ஹைலைட் ஆகிற மாதிரி ட்விட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷமே இது கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷமும் நீங்கள் ஸ்கோர்ஸ் ஈஸியாக பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கோர்ஸ் மட்டும் இல்லை, ஹைலைட்டிங் மூமெண்ட்ஸ் என்னென்ன இருந்ததோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். கூடவே வந்து உங்களுக்கு மேட்ச் மூமெண்ட்ஸ், டாப் பிளேயர்ஸ் என்னென்ன இருந்தது, ஃபீல்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி வந்து IPLக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேப் இப்போ ட்விட்டரில் அவைலபிளாக இருக்குது. போக்கோடைய M சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் POCO M4 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு 5G டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 5G அப்படிங்கும்போது இது MediaTek Dimensity 700ல இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே லிஸ்டிங்கில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ POCO M4ம் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. கூடவே இது 50 மெகாபிக்சல் டுவல் கேமரா, 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், இந்த ஃபீச்சர்ஸோட போக்கோ தரப்புலேருந்து இன்னொரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். OPPO F சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஏப்ரல் 12 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது OPPO F21 Pro Series அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ரோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். ஒன்று 4G, இன்னொன்று 5G அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒன்று OPPO F21 Pro, இன்னொன்று OPPO F21 Pro Plus இந்த பேரில். ஸோ ப்ளஸ் வேரியண்ட் வந்து 5G டிவைஸாக இருக்கலாம். 4G டிவைஸ் Snapdragon 680, AMOLED பேனல், கேமரா சென்ட்ரிக் டிவைஸ், அவுட்லுக் டிசைன் இங்கே ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வேரியண்ட் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டும் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஒரு வித்தியாசமான கேமரா மாடியூலோட இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் OPPO F21 சீரீஸ் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Snapdragon 778ல லான்ச் ஆக போகிற அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 4 ஸ்பீக்கர்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டயட்டேபிள். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.